Tantra is தந்திராங்கிறது அறிவை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பயன்படுத்துறது. certain way. தந்திர செயல்முறைக்கு Need a lot of மிகவும் அதிகமான மிகவும் துல்லியமான கற்பனை திறன் தேவை. எந்த அளவுக்குன்னா visualization நம்ம நினைக்கிறது நிஜமாக ஆகிற வரைக்கும். benefits. To make mental மனதளவில் நடக்கிற செயல்முறையை பொருள் அளவிலான செயல்முறையாக மாற்றுறது தான் தந்திரா. கற்பனையை மிகவும் வலிமையாக்கிறதால that after கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது உண்மையாகவே மாறிடும். you actually உண்மையில் நீங்கள் பேயை உருவாக்கலாம், கடவுளை உருவாக்கலாம், ரெண்டுமே சாத்தியம். both are possible. எந்த வடிவத்தை வேணும்னாலும் உருவாக்கலாம், அதை நிஜமாக்கலாம், அதை நடக்க வைக்கலாம். Make it walk. You know, like நான் முதலாவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறப்போ first எனக்கு 5 இல்லை 6-7 வயசு இருந்திருக்கும். நான் 2வது இல்லை 3வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். and என்னோட ஒன்று விட்ட அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர். அப்போது நான் இப்படி இருந்தேன். யாரு கூடயும் எந்த தொடர்பும் இல்லாமல் மணிக்கணக்கில் நான் என்னோட மனதுக்குள்ளேயே ஆழ்ந்திருப்பேன். அதில் பல விஷயங்களை வடிவமைச்சிக்கிட்டு இருப்பேன். வேறு யார்கிட்டேயும் எந்த தொடர்பும் இல்லாமல். எனக்கு மைசூர் விலங்குகள் சரணாலயம் ரொம்பவும் பிடிக்கும். அதனால் என்னோட சொந்த ஜூவை உருவாக்கணும்னு நினச்சேன். அதுவே ஒரு தனி உலகமாக இருக்கும். நான் விருப்பப்பட்ட மாதிரி அங்கே விலங்குகள் கட்டப்பட்டிருக்காது. அது எங்கே பார்த்தாலும் திரிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்கிட்ட நிறைய விலங்குகள் இருந்துச்சு. ரைனோசரஸும் இருக்கும். ஒரு நாள் என்னோட ஒன்று விட்ட அண்ணன் என் கூட இருந்தார். நான் அவர்கிட்ட என்னோட செல்ல பிராணிகளை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். அவர் சரின்னு சொன்னார். அதனால் அதுக்குள்ளே அவரை நான் கூட்டிகிட்டு போனேன். அதை பற்றி அவர்கிட்ட நான் சொல்ல ஆரம்பித்தேன். நான் அவர்கிட்ட இதை பாரு, இதை பார்க்க முடியுதா, அதை பார்க்க முடியுதா, இதை பார்க்க முடியுதான்னு கேட்டுட்டு இருந்தேன். எல்லா நாளும் அவர் அங்கே போக விருப்பப்பட்டார். ஒரு சில முறை நான் அனுமதிச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவையான ஒன்று அவர்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் இல்லை. இருந்தாலும் தினமும் போக விருப்பப்பட்டார். தினமும் அவர் கூடவே உட்கார்ந்துருக்கணும், அவரை உள்ளே கூட்டிகிட்டு போகணும். அவர் அதுக்கு அடிமையாகவே ஆயிட்டார். I'm நான் என்ன சொல்கிறேன்னா அது அவருக்கு நிஜமாகவே ஆயிடுச்சு. எதையெல்லாம் மனிதர்கள் செய்கிறாங்களோ அதே விஷயங்களை அவங்கள உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இதுதான் தந்திராவுடைய வழி. குரு அவங்க சிஷ்யங்க கிட்ட தந்திராவை பயன்படுத்துவாங்க. பலவிதமான வழிகள், அவங்களுக்கு தெரியாத விதங்கள் அதை செய்வாங்க. நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தோட சக்தி அளவில் இணைஞ்சிருந்தீங்கன்னா அந்த தெய்வத்தோட தன்மைகள், திறன்களை உங்களுக்குள்ள பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் என்கிட்டையும் நீங்கள் அப்படி தொடர்பை ஏற்படுத்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் உங்களை ஈர்க்கலைன்னா நீங்கள் தியானலிங்கத்துக்கிட்ட அப்படி இருக்கலாம். தந்திர செயல்முறைகளுக்கு மிகவும் துல்லியமான கற்பனை திறன் தேவை. நீங்கள் கவனிச்சிருக்கலாம், பார்வதி தேவி குழந்தை வேணும்னு நினைச்சாங்க. அவங்களோட உடம்புல இருந்து சில தோல் செல்களை எடுத்து அதை பூமியிலிருந்து எடுத்த சில கூறுகளோட சேர்த்து அதுக்கு தன்னோட சக்தியையும் அறிவையும் கொடுத்தாங்க. நீங்க இப்படி ஒரு குழந்தையே உருவாக்க முடியும். நம்ம ஒரு சில மனிதர்களுக்கு தந்திர செயல்முறைகளுக்கு தீட்சை வழங்கியதுக்கு அப்புறம் அவங்கள தனியாக விட முடியாது. because ஏன்னா தந்திரோங்கிறது வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு செயல்முறை. தந்திர முறைகள் மற்றும் தந்திர பயிற்சிகள் செஞ்சா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும். தந்திராங்கிறது தொடர்ச்சியான தீட்சைகள்.
பெரும்பான்மையா பார்த்தா அது பயிற்சி இல்லை, அது தொடர்ச்சியான தீட்சைகள். நீங்க தந்திர செயல்முறைகளில் ஈடுபட்ட பிறகு நீங்க முன்ன இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. திபெத்தியர்கள் தாந்திரீக கலாச்சாரத்திலேயே வளர்ந்து வந்ததால அவங்க எப்பவும் மேஜிக் நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில விஷயங்கள் தானா நடக்கணும்னு விரும்புவாங்க. அதனால புத்தரோட ராகினி, தாக்கினி இப்படி நிறைய பேரை சேர்த்துக்கிட்டாங்க. தந்திர வழியில எதை வேணாலும் சேர்த்துக்கலாம், ஏன்னா அதுக்குன்னு தனி கோட்பாடுகள் கிடையாது. அதோடைய ஒரே நோக்கம் ஒன்னா இருக்கிறது தான். கைலாஷ் தந்திரமலைன்னு அறியப்படுது. அவர் பத்மசம்பவா 8 வயசு பையனா இருக்கும்போது அங்க கண்டுபிடிச்சாரு. அது முற்றிலும் வேறு விதமான பரிமாணமா இருந்திருக்கும். அவங்க பிரம்மாண்டமான விஷயங்களை செஞ்சாங்க. அதை எளிய தியான செயல்முறைகளால் செஞ்சிருக்க முடியாது.